ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பர்சனலாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருக்குது, கத்தாரை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஃபேமிலியோடு வரப்போகிறேன், வந்து கத்தார் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக பேசினாங்க. நானும் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டு மக்கள் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளை நம்புகிறாங்க, பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும், அதாவது கத்தாரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோங்கிறத நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ பார்க்க போகலாம். இந்த வீடியோ முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேர், அதாவது 3 பசங்க ப்ளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ 5 பேர் இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட்டு பார்க்கலாம். ஹவுஸ் ரெண்ட் எப்படின்னா, நான் வந்து 4500 பே பண்ணுறேன், இன்க்ளூடிங் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி. அதாவது நீங்கள் இருக்க இடத்த பொறுத்து மாறுபடும். நான் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் 4500 ஒரு 2 BHK கிடைக்கும், ஒரு நல்ல 2 BHK கிடைக்கும். கொஞ்சம் ஃபுல் ஃபர்னிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா 5000 அல்ல 6000 இருக்கும். அது நீங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து இருக்குது. சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ரெண்ட்டோட. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது தனியாக போட்டிருப்பாங்க. அந்த வாட்டர் எலக்ட்ரிசிட்டி தனியாக பே பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 பர் மந்த் ஆகும். இது வந்து ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராசரி. இந்த கிராசரிஸ் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு 350 ஆகுது. இதுவே வந்து ஒரு கை குழந்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து கொஞ்சம் கூட போகலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பால் பவுடர், அப்புறம் வந்து டயப்பர் இதெல்லாம் வாங்குவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போகலாம், மேபி ஒரு 450 ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஜிசிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நடந்து போகிறது, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் நடந்து போகிறதுங்கிறது ஜிசிசி பொறுத்து முடியாது. ஏன்னா சம்மரில் வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்கும், அதே சமயத்தில் வின்டரில் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். அதனால் இங்கே டிரான்ஸ்போர்ட், ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர் டேக்கு மினிமம் 25 ரியால் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டிங்க. அப்போ லைசன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ்டு கார் வாங்கலாம், இல்லை நான் வந்து புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் லோன், அதாவது வெஹிக்கல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி வெஹிக்கல் லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செடான் கார் அண்ட் 4-wheel drive இதை பொறுத்து உங்களோட இஎம்ஐ மாறுபடும். மினிமம் 1000 ரியால் வந்து நீங்கள் வெஹிக்கல் லோனுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எடுக்கிற காரை பொறுத்து மாறுபடும். மேபி நீங்கள் ஒரு 4-wheel drive எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி 2500 கூட ஆகலாம். அது நீங்கள் எடுக்கிற காரை பொறுத்து இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ வீட்டுக்கு ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும், அதே சமயத்தில் நம்ம மொபைலுக்கு ஒரு இன்டர்நெட் பேக், ப்ளஸ் இந்தியாவுக்கு கால் பண்ணணும், ப்ளஸ் லோக்கலில் கால் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேக் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு மட்டும் ஒரு 150 ஆவரேஜாக ஆகுது, 2 பேர் மொபைலையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 350 ரியால் பர் மந்த் ஆகும். அன்லிமிட்டட் டேட்டா தராங்க, 50 Mbps ஸ்பீட் தராங்க. இது வந்து அந்த பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டோட நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கிறது பக்கத்து நெய்பரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்நெட்டுக்கான டீட்டெயில். அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் 2 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியே வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் செலவும் இங்கே ஆக போகிறதில்ல, எல்லாமே அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகும். மேபி ஒரு 50 ரியால் அதுமாரி தான் உங்கள் பேக்கெட்லேருந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கம்பெனிலாம் இன்சூரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஹெச்எம்சின்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். அதுக்கு வந்து இயர்லி வந்து 100 ரியால் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாரி அங்கே போயிட்டு நம்ம வந்து எதுக்காவது செலவு பண்ணணும், டாக்டருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணுமான்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ.
அதாவது டேப்லெட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெரியவங்களுக்கு. அதுவே ஒரு வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. நான் ஏற்கனவே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ். இந்த ஸ்கூல் ஃபீஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பேர்டனான விஷயம். இது 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். எப்படின்னா, ஒன்று இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இன்னொன்று வந்து நம்ம இந்தியன் ஸ்கூல். நான் வந்து என்னோடய பசங்க வந்து இந்தியன் சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பர் டேர்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் 3000 ரியால் ஆகுது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை பொறுத்து இருக்குது. அதாவது நீங்கள் KG1 KG2க்கு ஒரு லெவல் இருக்குது. அப்புறம் வந்து 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பர் டேர்முக்கு 3000 ரியால் ஆகும் கண்டிப்பாக. அது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து நீங்கள் வீட்டிலே இருக்க முடியாது. ஸோ எங்கேயாவது ஒரு மாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க, இல்லை தேட்டர் போவீங்க. இது பார்த்திங்கன்னா அதாவது துபாயோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பு தான். மினிமம் பர் மந்த்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் 500 மினிமம் 500 ரியால் நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் போட்ட ஒரு கால்குலேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது கத்தாருக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.